வந்துருமா? தெற்கு தெரு தானே? வந்துரும். சரி. சார் வணக்கம் சார். வாப்பா, என்ன சீக்கிரம் வந்துட்ட? வேலை முடிஞ்சிருச்சு சார். வேலை முடிஞ்சுதா? உனக்கு அலர்ட் பண்ண சிலிண்டர் எல்லா வீட்லயும் போட்டியா? ஆமாம் சார். மொத்தம் 14 வீடு, ஆ, அப்புறம் 2 கடை, எல்லா இடத்துலையும் சிலிண்டர் போட்டேன் சார். கலெக்ஷன் காசு சார். மொத்தம் 13,840 ரூபா இருக்கு சார். நான் கூட நீ வந்து கேட்டப்ப ஏதோ ஆர்வ கோளாறுல கேட்கறியோன்னு நினைச்சேன். வேலை செய்ய முடியாம 1 மணி நேரத்துல திரும்ப வந்து இந்த வேலையே வேண்டான்னு சொல்லிட்டு போவேன்னு நினைச்சேன். இங்க வேலை செய்யறவனுங்களே ஒரு நாளைக்கு கொடுத்த எல்லா வேலையும் முடிக்க மாட்டானுங்க. ஆனா நீ முதல் நாளையே எல்லா வீட்டுக்கும் போட்டிருக்க. பரவாயில்லப்பா, நீ நல்ல வேலைக்காரனா தான் இருக்க. ரொம்ப தேங்க்ஸ் சார். வேலையில நல்ல சுறுசுறுப்பாகவும் இருக்க. உன்னை நம்பி இன்னும் பொறுப்பு கொடுக்கலாம் போல. தினமும் வந்துடுவியா? ஐயோ சார், கண்டிப்பா வருவேன் சார். டைமுக்கு வந்துடுவேன். ஓகே சரிப்பா, இந்த சம்பள விவரம்லாம் சொல்றேன். சரி சார். அப்புறம் நீ ஏதோ அட்வான்ஸ் கேட்டல்ல? ஆமாம் சார். முதல் நாளே பொதுவா நான் யாருக்கும் அட்வான்ஸ் கொடுக்க மாட்டேன்ப்பா. ஆனா நீ உன் சம்சாரம் விளையாட்டு போட்டியில ஜெயிக்கணும்னு நினைக்கிறேன். அதுக்காக ஷூ வாங்கி கொடுக்கணும்னு கேட்கிறேன். அவன் பொண்டாட்டிக்கு நகை புடவைன்னு வாங்கி கொடுத்து வீட்டுக்குள்ளேயே வச்சுப்பானுங்க. ஆனா உன் பொண்டாட்டி வெளியே போய் போட்டியில ஜெயிச்சு பெருமைப்படுத்தணும்னு நினைக்கிற பாத்தியா? அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சது. அதனால நீ கேட்ட 12,000 தரேன். இந்தாப்பா. ரொம்ப நன்றி சார். இந்த உதவியை என் வாழ்நாளில் நான் மறக்கவே மாட்டேன் சார். கண்டிப்பா கரெக்டா வேலைக்கு வந்துடுவேன் சார். நீங்க இந்த சம்பளத்தில் கழிச்சுக்கோங்க சார். அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். இந்தா, இது ஒரு சைன் போடு. இங்க போடு. கவலைப்படாத, உன்னோட இந்த குணத்துக்கு உன் பொண்டாட்டி கண்டிப்பா ஜெயிப்பாங்க. ரொம்ப நன்றி சார். சரி சார், நான் கிளம்புறேன். காலையில் பார்க்கலாம் சார். சரி, போயிட்டு வா. ம், சரி சார்.